1923 ஏப்ரல் 1 தன்னுடைய சாதி மக்கள் எல்லாருமே கூட்டுக்கிட்டு திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டை தாயுமானவர் கோயிலுக்கு போறாரு. ஆனால் அங்கே அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் சில நேரம் கழித்து ஆனந்த பண்டிதர் அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுது. ஆனால் ஆனந்த பண்டிதர் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய சாதி மக்கள் எல்லோருமே கோவிலுக்குள்ள போற காலம் வரும், அப்பதான் நானும் கோவிலுக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. பெண் அடிமைத்தனம் ஓங்கி இருந்த அவருடைய காலகட்டத்தில் ஆதி மருத்துவச்சிகள் நவீன மருத்துவத்தை கத்துக்கிட்டு வேலை செய்ய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. மறுமணங்களை ஆதரிக்கிற விதமா மறுமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு அதனுடைய தேவைகள் குறித்து பேசுறாரு. ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் மதுவுக்கு ஆவேச நீர் அப்படின்னு பேரை வச்சு அதற்கு எதிராக தன்னுடைய இதழ்களில் எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த மது உடம்பை எப்படி கெடுக்குது, திறமை உள்ள ஒருத்தனை எப்படி திறமையற்றவனா மாத்துது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக கட்டுரைகள் எழுதி வெளியிடுறாரு. சென்னையில் இருக்கிற டி நகர், அதாவது தியாகராய நகர் மற்றும் பனகல் மாளிகைகளுக்கு இந்த பெயர் வர்றதுக்கு காரணம் ஆனந்தம் பண்டிதர் தான். இவருடைய போராட்ட காலங்களில் இவருக்கு உறுதுணையாக இருந்த தியாகராயர் மற்றும் பனகல் அரசர் இவங்களுடைய நினைவாக தான் இந்த இடங்களுக்கு இந்த பெயர் வச்சிருக்காரு. இந்த சமூகத்துக்காக அயராது உழைச்ச ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் 1978 ஜூன் 18 இறக்குறாரு.